ओम सर्वस्वरूपे सर्वेति सर्वशक्ति नमस्ते वयोज्ञं गायिनी देवी सुभद्रा देवी नमस्ते राजाधिराजाय प्रकर्षधायिनी नमो वयं वै श्रवणाय कुर्महे मेघा मांग महामाय मक्षं कामेश्वरो कुबेरो कुबेराय वैश्वनाय मुगतना ओम एकनो देवाय नमो सर्वेश्वराय नमो सर्वनाय नमो सर्वनाय नमो यज्ञं यजामहे सुगन्धिं उष्णवर्धनं गुरुवारया विष्णुमूर्ति तत्त्वात्मानं त्र्यंबकं यजामहे सुगन्धिं गुरुवारया विष्णुमूर्ति तत्त्वात्मानं सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नमोस्तुते महादेवाय शिवे तन्नो रुद्रं प्रचोदयात् देवे महादेव त्रिकालज्ञाने संबद्ध ब्रह्मदेवाय देवी नमस्ते 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 देवाय तत्पुरुषदेवाय नमस्ते महादेवाय नमस्ते नमस्ते ओम देवी नमस्ते रुद्रा देवी नमस्ते देवं देवनादेवनाभ्यं देवा देवं सर्वमंगलं देवं देवं सर्वोपहाय देवं यजामहे मुक्तिवर्धनं गुरुवार जननिया चतुर्मुक्ति तद्दात्मः ओम तत्पुरुषं वामदेवं सर्वेश्वरं सर्वमंगलदेवाय नमस्ते नमस्ते कामाये नीले सुपुजे इन्ने आत्मने आत्मनादेवत्वके ओम ओम नीरामनोजं तत्पुरुषाय प्रहाय महादेवके सर्वपत्नी दुर्गे नमः महादेवके सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नमोस्तुते आनंदनीराजनं समर्पयामि गोलोकधारं समर्पयामि
எல்லாரும் சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சுவாமிக்கு நம்ம விசேஷமா எந்த ஒரு தரங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க ஆவாகனம் பண்ணணும். முதல்ல பிள்ளை யார் அப்படின்னா பிள்ளையார், அந்த பிள்ளையார் பூஜை பண்ணாம எந்த வேலையும் தொடங்க முடியாது. ஏன்னா சிவபெருமானே தன்னுடைய தேர்ல ஊருக்கு போகும்போது பிள்ளையார் வந்துட்டு போனதால தேரோட அச்சு முடிஞ்சிருச்சு. அந்த அச்சு முடிஞ்சதான் இன்னைக்கு அச்சர பாப்பம் சொல்றாங்க. அந்த நேரத்துல அவர் விநாயகர் பெருமான் வணங்கினால அதுக்கப்புறம் அவர் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா நல்லபடியா முடிஞ்சது. அதனாலதான் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகர் பிள்ளை யார், அதாவது அந்த பிள்ளை யாருன்ற பிள்ளையார வணங்குறோம். அந்த பிள்ளையார வணங்கின பிறகு அவருக்கு உண்டான பூஜைகள் பண்ணி அவருக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலசத்துல அர்ஜுன மகாராஜாவும் சுபத்ரா தேவியும் ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு உண்டான பூஜை பண்ணிட்டோம். இப்போ அர்ஜுன மகாராஜாவையும் சுபத்ரா தேவி கல்யாணம் நம்ம பார்க்கறதுக்கு காரணம் நம்ம மாதா பிதா அவங்க அப்பா அம்மாவும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. மாதா பிதா மாத்ரு தேவதா பித்ரு தேவதா அதிதேவதா சகித சூரிய தேவதாய கிருபாகராட்ச சித்திரஸ்து. நம்ம இந்த பூலோகத்துக்கு வர காரணமா இந்த நமது தாய் தன்மைங்கிற வணங்கின பிறகு நமக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசான்ன்றதுதான் குருவை தான் வாத்தியார்னு சொல்லுவோம். பாடம் கற்றுக் கொடுக்குறவர் மட்டும் வாத்தியார் இல்லை, நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஊர்ல இருந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு நல்லது சொல்லி கொடுக்குற எல்லாமே நமக்கு ஆசான் தான். நம்ம அதை இங்கிலீஷ்ல காட் ஃபாதர்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குருவை பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. 1000 தெய்வம் இருந்தாலும் நம்ம எந்த தெய்வத்தை வணங்கத்துக்கு முன்னாடி நம்ம குல தெய்வத்தை வணங்கணும். ஏன்னா குல தெய்வம் வழிவிடாம நம்ம வீட்டுக்குள்ள எந்த சாமியை கும்பிட்டாலும் நமக்கு உள்ள வராது. நம்ம மூலாதேவி தான் நம்மளுடைய குல தெய்வம். அப்படிப்பட்ட அவங்க உங்களுடைய குல தெய்வம் யாரோ அவங்களை நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணீங்க. அது முனீஸ்வரனா இருக்கலாம், வாடேரி முனீஸ்வரனா இருக்கலாம், மந்திய முனியா இருக்கலாம், திரௌபதியே இருக்கலாம். திரௌபதி குல தெய்வமா இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. சப்த கன்னிமா இருக்காங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்காரு, திருத்தணிகை வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு. யாருக்கு என்னென்ன குல தெய்வமோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணி முடிச்ச உடனே நம்முடைய கிராமத்துக்கு தேவதை, நமது கிராமத்து இளவரசின்னு சொல்லக்கூடாது, நம்ம கிராமத்து மகாராணி யாருன்னு பாத்தீங்கன்னா மண்டியம்மன் பொன்னியம்மன். இந்த கிராமத்து தேவதையால தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். கிராம தேவதையோட அனுகிரகம் இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும், எல்லாத்தையுமே நல்லபடியா தொடங்க முடியும். அப்படிப்பட்ட நம்ம கிராம தேவதையான கிராமத்துக்கே மகாராணியான மண்டியம்மன் பொன்னியம்மன் அவங்கள மனசார பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. எல்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நவ கிரகங்கள், அதாவது நவ கிரகங்கள்னா 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்கள்ல தான் இந்த உலகமே இயங்குது. அப்படிப்பட்ட அந்த 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. அந்த 9 கிரகங்களுக்கு இப்ப பூஜை பண்ண போறோம். நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நம்ம திரௌபதி அம்மன் புண்ணியத்தாலும் நம்ம கிராம தேவதை மண்டியம்மன் புண்ணியத்தாலையும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல திருமணம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, அது இல்லாம உத்தியோக அபிவிருத்தி, 2வது சந்தான அபிவிருத்தி, கிரக பிரவேசம், அதாவது வீடு கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு சுவாமி வேண்டிட்டு வீடு கட்டுறது, வீடு கட்டி இன்னும் மென்மையா வாழணும், பிசினஸ்ல நல்லா இருக்கணும், தொழில நல்லா இருக்கணும், முதல்ல குடும்ப அன்னோனி இருக்கணும், நமக்கு இருக்க தோஷம் இல்லாம இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் நோய் இல்லாம நோய் நிவர்த்தி ஆகணும். அதனால சுவாமி நல்லா வேண்டிக்கிங்க. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது அம்மன் நமக்கு கொடுத்த உத்தரவு. அம்மன் உத்தரவு கொடுக்காம யாரும் உட்கார முடியாது. நாம நினைச்சு உட்காரல, கடவுள் நினைச்சுதான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். கடவுள் இன்னைக்கு நீ வந்து இந்த கல்யாணம் இங்க பாக்கணும்னு அவர் நினைச்சிட்டார். அதனாலதான் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. உட்காராதவங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, அவங்களுடைய வேலை நிமித்தம் கடவுள் இன்னொரு நாள் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணப்படாது. ஆனா இங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கவங்க அத்தனை பேருக்கும், எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ண போறாங்க. பாரதம்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஊர் ஒண்ணு கூடி நடத்துற பெரிய திருவிழா. இந்த பாரதத்தை பார்க்கறது புண்ணியம், கேட்கறது புண்ணியம், அதை பார்த்தாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். சுபமான நிறைய விஷயங்கள் மனித வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்ன்றது அந்த காலத்திலே நடந்துச்சு. அப்படிப்பட்ட பாரதத்தை கேட்டா நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்கள் விலகும், துயரங்கள் விலகும். மனுஷ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு கடவுள் மனித ரூபத்துல வந்து நமக்கு எல்லா வகையிலும் அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டு போறாரு. கடவுள் நம்மளை கண்டிக்க மாட்டாரு, சோதிப்பாரு, கண்டிச்சு நம்ம நல்வழிக்கு கொண்டு போவாரு. ஒழுக்கமா நல்வழிக்கு கொண்டு போறதுக்கு தான் பாரதத்தை சொல்றது. அந்த பாரதத்தை கேட்கறது, பார்க்கறது, திருமண வைபவத்தை பார்க்கறது புண்ணியம். அப்படிப்பட்ட அக்னி
அக்னி வசந்த உற்சவ விழால இன்னைக்கு நம்ம விசேஷமா அர்ஜுன மகாராஜாவுக்கும் சுபத்ரா தேவி திருமணத்தை பார்க்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும். இந்த புளியங்கன கிராமம் இன்னும் சிரிச்சு மேலோங்கி வரணும். இந்த ஊர்ல பார்த்த மாதிரி எந்த ஊர்லயுமே கும்பாபிஷேகம் கூட நடக்கிறது இல்ல. அடுத்தடுத்து திருவிழா, கும்பாபிஷேகம், நிறைய சுப விஷயங்கள் நடக்குது. அது எந்த ஊருக்குமே அந்த குடும்பம் இல்லை. இந்த புளியங்கனுக்கு மட்டும் தான் அந்த குடும்பம் கிடைச்சிருக்கு. இங்க இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். இங்க பிறந்தாலே புண்ணியம், இங்க இருக்கிறதே புண்ணியம். அப்படிப்பட்ட புளியங்கன்ல இருக்கிறனால என்னைக்குமே நல்லா இருக்கும். மகா தெய்வத்தை மனசார பார்த்த முடியுங்க. இப்ப நான் ஒரு பூஜை நடக்குது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பயச்ச ராகு கேது நமோ நமக ஆரோக்கியம் பிரதாது நோதினகர சந்திரோஷா நிர்மலம் பூமி பூமி சுத பிரஜானம் குரு கௌரவம் கன்யா கோமல வாக்குலாசந்தரே சர்வதா ராகி பாகிபதம் கேது குலஸ்வமிதம் ஜமா குசாமசம் காசம் காஷ்யா பேகி மகவதி சர்வே பாவக்ன பிரணதோஷ விதிவாரகம் அதிதேவத பிரத்ததி தேவத கோதும தானியமாக வந்த சிம்மராச ஆதிபத்திய சூரிய தேவதா யுக்தானம் அதிதேவத பிரத்ததி தேவத சூரிய தேவதா யுக்தானம் சசிரங்க சுசாரமம் சோமம் சம்பூர் மகரபோசனம் அதிதேவத பிரத்ததி தேவத கண்டுல்ய தானிய பகவந்த தட்சணதி பாலக சோம கிரக தேவதா யுக்தானம் அதிதேவத பிரத்ததி தேவத சோம கிரக தேவதா யுக்தானம் தர்ணி கற்ப சம்பூதம் வித்யு காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி அஸ்தம் சபமங்கலம் பிரணாமேகம் அதிதேவத பிரத்ததி தேவத சகித தூராதான்ய பகவந்த மேஷ விச்சுகாராச ஆதிபத்திய அங்கார தேவதாக்கியானம் அதிதேவத பிரத்ததி தேவத தட்சணதி பாலக அங்கார தேவதாக்கியானம் வீரவர்ணம் வீரகந்தரம் வீரகந்தாம் லேவனம் சாமம் சாட்சம் அதிதேவத பிரத்ததி தேவத சகித ஈசான பாலக இந்து புத்திர மிதுன கன்யாராச ஆதிபத்திய சௌமிய கிரக தேவதாக்கியானம் அதிதேவத சௌமிய கிரகதாக்கியானம் தேவனாம்ச ரிஷினாம்ச குரு காஞ்சன சன்னிப புத்தி பூதேச திரைலோகேச தம் நமாமி பிரகஸ்பதி அதிதேவத பிரத்ததி தேவத சகித உத்தரதி பாலக ஷனக தானிய பகவந்த தனு மீன ஆதிபத்திய தேவகுரு பிரகஸ்பதி யுக்தானம் சிம்மூர்த்த முருளாலாம் தைத்தியனாம் பர்வத்தம் சர்வ சாஸ்திர பர்வத்தாரம் பார்கவம் பிரணாமகம் அதிதேவத பிரத்ததி தேவத சகித ரிஷப துலாராச ஆதிபத்திய இந்திரதி பாலக பர்பல தானிய பகவந்த சுக்கிர தேவதாக்கியானம் அதிதேவத சுக்கிர தேவதாக்கியானம் நீலவர்ணம் நீலகந்தம் நீலகந்தான் லேவனம் சாந்தம் சாட்சம் அதிதேவத பிரத்ததி தேவத சகித திலதானிய பகவந்த மகர கும்ப ஆதிபத்திய வருணதி பாலக சனீஸ்வர கிரக தேவதாக்கியானம் அதிதேவத பிரத்ததி தேவத சனி தேவதாக்கியானம் அர்த்தா காரியம் மகாவீரியம் சந்திராந்தி யோகத்தரம் சம்சிகா கல்ப சம்பூதம் தம் ராகிம் பிரணாமேகம் அதிதேவத பிரத்ததி தேவத சகித கொள்ளு தானிய பகவந்த நிருதி பாலக ராகு தேவதாக்கியானம் அதிதேவத பிரத்ததி தேவத ராகு தேவதாக்கியானம் பலா புஜாகச தாத்காரகமஸ்தம் ரௌத்ரம் ரௌராத்மகம் தம் கேதும் பிரணாமேகம் அதிதேவத பிரத்ததி தேவத சகித வாயு பாலக மாஷ தானிய பகவந்த கேது தேவதாக்கியானம் அதிதேவத பிரத்ததி தேவத கேது தேவதாக்கியானம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பயச்ச ராகவே கேதுவே நமோ நமः. முருங்கா காரகம் பாத்தியம் ஓம் வைஸ்வரனாய வித்மகே நானி வீராய தீமகே தன்னோ அக்னி பிரச்சோதயாத் ஆதித்யாய சோமாய மங்களாய ஓம் तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी देवी नारायणी नमस्तुते वैश्वरणाय विद्महे लाली लीलाय धीमहि तन्नो अग्नि ओम गणानां गविनां उपमश्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदे आनश्चन्मन्नो दिव्यसीदसामं सुमुखं महागणपतये नमः। ओम श्रीं क्लीं क्लां कं गणपतये सर्वजनमे वरवर वसमाने स्वाहा। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा। ओम विनायकाय विद्महे विघ्नराजाय धीमहि
तन्नो गणनायक प्रचोदयात् स्वाहा ओम विनायकाय विद्महे विघ्नराजाय धीमहि तन्नो गणनायक प्रचोदयात् स्वाहा ओम विनायकाय विद्महे विघ्नराजाय धीमहि तन्नो गणनायक प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा महागणपति महेश्वर पुत्र आरुमुख सोदर अय्यप्प सोदर श्री महागणपति आवाहयामि ओम कृष्णाय गोविंदाय गोपीशवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने पारकर्म मंत्र यंत्र तंत्र अस्त्र शस्त्राणि संगर संकर मृत्यो मोक्षय मोक्षय ओम नमो भगवते महासुदस्नाय दीप्त्रे ज्वाला परिपालनाय सर्वदित शोभनकराय परब्रह्मणे परज्योते सहस्रनाम संपत् स्वाहा ओम श्री कृष्णाय गोविंदाय गोपी